வெல்கம் டு கைஸ், இது இன்க்ரெடிபிள் கேமிங். இந்த கேமை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்பைடர் ஹாரர் மல்டிபிளே கேம் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருப்பேன். இது வந்து பார்ட் 2 தான். நீங்கள் பார்ட் 1 பார்த்தா இந்த பார்ட் 2 உங்களுக்கு புரியும். சரி, ரொம்ப வளவன்னு பேசாமல் தெரிக்க விட்டு கேமுக்குள்ள போகலாம். இப்படியே ஒரு வழியாக குகை கண்டுபிடிச்சாச்சு. இந்த டனல் தான் நம்ம அங்கங்கே தேடிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபியூல் வச்சு ஒரு ஜென்ரேட்டரில் ஃபுல் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு போயிடுவோம். 1 2 இங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க இது ஃபஸ்ட்டில் தான் பண்ணேன். செகண்ட் இருந்துட்டு வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் ஒரே சான்ஸ் தான். அவ்வளோதான் கைஸ். இந்தமாரி 3 வாட்டி இந்த மிஷினை முடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடும். இப்போ இவர் வச்சு ஜென்ரேட்டர் ஃபுல் பண்ண போகிறாரா? இங்கேயும் போடல. அங்கே போகிறாரா? அங்கேயும் போடல, இங்கேயும் போடல. அப்போ இதுதான் இங்கே வந்தார் தெரியலையே. இருங்க, நாங்கள் போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். போட்டிருப்பாரா? சரி, பார்த்துருவோம். இல்லை, அப்போ ஏங்க அவர் இங்கே வந்தார்? சரி வாங்க, நம்ம ட்ரெயின் எடுத்துருவோம். சரி, நம்ம ட்ரெயினுக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே வச்சு வீடு இருந்தால் அப்போ பார்த்துன்னு போயிடலாம். இப்போ சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெயின்ஸ்லாம் மூவ் ஆகுது. வீடுலாம் ஏற்கனவே வந்துட்டு நினைக்கிறேன். சரி, பார்த்தா தான் தெரியும். சரி, பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த சைடு பார்ப்போம். இல்லைங்க, தெரிஞ்சிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கதிரெலாம் நான் தந்து வச்சு தான் போவேன். இது கதிர் மூட்டிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பத்துக்கு வரல. ஆனால் இங்கே எடுத்து ஒன்றுமே இல்லையே. அவங்க கீழே ஐயோ வந்துச்சுங்க சொல்லியே. நல்லா ஏறி கண்ணே எங்கே ஆள் கோயிங் சாரதே காலி ஓட்டிட்டு வேறு காலி தான் கொடுக்க முடியுது. மாட்டோம் அந்த கண்ணு சொல்லுவோம். அந்த கண்ணு ஃபேஸ் பண்ணிருந்தோமோ. திரும்பி மறுபடியும் காலன்னு சொல்லி திரும்பி மாட்டேன். புது சார் 30 வந்து நான் போகிறேன். பாப்பா போயிடுச்சு. வாங்க, நம்ம கீழே வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்குவோம். வருமானு பயமாக தான் இருக்குது. நம்ம சரசரன்னு போயிருந்துடலாம். எங்கே இருக்குது அது? அப்படி போகணுமா இப்படி போகணுமா கூட தெரியல. பின்னாடி தொத்தினு வந்துருக்கே. சோழி மஞ்சள் கொடுக்குது. தோத்துறது கரெக்டாக கதிக்க இருக்கும் போது தான் நம்ம சோழி வந்துச்சு. சாப்பிடும் போதுனா அப்படி சாப்பிடுது. ஏஞ்சி வந்துட்டோம். இவன் உட்காந்து ஏஞ்சிருக்கான். சரி, அவனை விட்டுருங்க. மறுபடியும் போவோம். கழுது தான் இருக்குது. அதுதான் இருக்குது. அவங்க உள்ள போய் பார்ப்போம். வந்துட்டு கிராப் இருக்குது. அது 2 இருக்குது. ஃபீவில் தான் இருக்குது, அது தெரியல. அங்கே ஒரு ஃபீவில் இருக்குது. 4 கிராப் இருக்குது. அவங்க ஒரு ஃபீவில் இருக்குது. சூப்பர். ஓகே, எடுத்தாச்சு. சரி, நம்ம வெளியே வந்துடலாம். வரும் சரிங்க. சவுண்டு கேட்குது. ஏன்னா எங்கே இருக்குதான் தெரியல. ஆனால் எங்கேயோ கேட்குது. எங்கே இருக்கா? எங்கே தான் தெரியல. ஆனால் சவுண்டு கேட்குது. நடக்கிற சவுண்ட் நல்லாவே கேட்குது. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. வெளியே போகலாமா வேணாமான்னு இது. அது வச்சு இருக்காது. இல்லை தான் தெரியும். சரி வாங்க. வாப்புறோம் அங்கே அங்கே ஒன்றுமே தெரிஞ்சு அங்கேயே நிற்கிறாரு. வந்துட்டாரா இல்லையா? வந்து எனக்கு சீரோ ப்ரோ வந்துட்டாரா? சரி, பண்ணிட்டு செகண்ட். சரி, அவரே வண்டி ஆன் பண்ணிட்டாரு.
சரி நம்ம வாங்க பின்னாடி கொஞ்ச நேரம் அடிப்போம். வீடு அவங்க பார்த்தீங்களாங்க, பார்த்தீங்களா அங்கே இந்த அம்மைக்கு தான் வந்து வருது. கண்ணை எடுத்து போக வேண்டியதான். பார்த்தோம் நீங்கள் தான் வருது. வீட்டுக்குள்ள 10 வீட்டுக்குள்ளலாம் வருது. வீட்டுக்குள்ள வருமோ, அதுவும் கொம்புலாம் இடிக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. அதுதான் இங்கே பேட்ரி அவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மள்டே நம்மளுக்கோசம் சாப்பாடு உணவு வேணும்ன்ட்டு நம்ம அவ்வளோ தூரம் வந்து தொத்தினேங்குது. என்ன சுற்றி போகுது போயிடுச்சு. அது நான் 30 வருமானு தெரியல. கண்டவா போக அப்படி வருது. சரி வீடு தெரிஞ்சு இங்கே கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லா தான் இருக்கும். வீடுனா குளம் இருக்குது. ஐயோ ஓடு 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 ஐயோ ஓடு 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 கொஞ்சம் கிட்ட தான் மீண்டுமா அதே மாதிரி அந்த வீட்டுக்கும் இதே மாதிரி தான் கொஞ்சம் டிஸ்டில் சேர்த்துட்டேன். இதுவும் அதே மாதிரி ட்ரெயினில் கொஞ்சம் டிஸ்டில் சேர்த்தேன். நான் அந்த வீட்டு விடக்கூடாது. சரி அவர் ஏதோ பண்ணுறாரு, வருவான்னு தெரில. நம்ம பேக் எடுப்போமா வண்டியை வர வரைக்கும், இல்லாமல் கீழே இறங்கி போவோமா. வேறு எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குன்னு தெரியலையே. போகலாமா வேணாமா, இல்லை சொல்லி முடிஞ்சிடுமா. அவரே எங்க காணாம போயிட்டாரா? அவரே எங்கே போனாரு தெரியல. சரி வீட்டுக்குள்ளே போகலாம். அதோ விடுறாரு, ட்ரெயின் எடுக்கிறாரு போகுது. ஐயோ ப்ரோ, ட்ரெயின் எடுத்துன்னு போகாதீங்க. பின்னாடி வர்றாரா? பின்னாடி வர்றாரு. போய் தப்பாக நினச்சிட்டேன்னு. சரி நம்ம முன்னாடி போவோம். ட்ரெயின் மூவ் ஆகிட்டாரு. ஆனால் ட்ரெயின் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பக்கத்தில் வச்சு வீடு கிடைக்குமா? கீழே இறங்கிட்டாராண்ணா? இல்லை நீங்கள் அவர் கீழே இறங்கிட்டு இருக்கிற பொழுதுங்க. அவரும் இப்போ கீழே இறங்கினாரு. ஐயோ அண்ணே நிப்பாட்டுமே, நிற்க மாட்டேங்குது. அவரையும் கீழே இறங்கினாரு சம்மந்தம் இல்லாமல். போகிறான். வராதான் நினைக்கிறேன். வந்துட்டார். சீர் வரப்போ சமுத்திரமாக வீடு கீழே இறங்கினாரு. வீடுக்கு தான் நினச்சி இறங்கினாரா? ஓ சபா, இவர் ஆனவனா என் முட்டு போடுறாரு. மழை பெய்யுது. அப்போனா எங்கேயோ வருது, சவுண்டும் வருது. எங்கே வருது அழைக்கணும். இது வர ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பாட்டு வர்றப்பா, சூரியவன பாம்பன் நம்புற சகோதரன் அந்த மாரி அவங்க டனல் இருக்கு. இது வேற நடுவில் எப்படி போகிறது. ப்ரோ எதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அலோன் அனுப்பிச்சிருக்காரு. இப்போதான் ட்ரெயினுக்கே வர்றாருப்பா. அப்பாவும் ட்ரெயினில் தான் இருந்திருக்காரு. என்னண்ணா இது, நம்ம கூடியே வருமோ பார்க்கறதுக்கு. 8 கால் பூச்சியுமே வந்துடுது. பாட்டுவோமா கீழே சரி வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தன்னாண்ட போகலாமா? இல்லை வேணாம், இந்த சைஸ் வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஏன்னா இந்தமாரி இடத்துக்குள்ள நம்ம போகவே இல்லை. டென்ட்டு மாரி இது டென்டாண்ட் ஆச்சு இருக்குமா? அவங்க ஃபீவல் இருக்குங்க, அஞ்சு மாரி இருக்குது. இங்கன்னா கேம்பிங் பண்ணுவாங்களா? இந்த இடத்துல கேம்ப்லாம் பண்ணுவாங்க. இவர் ஏன் ஒன்றா சர்சர்னு ஓடுறாரு வச்சிருக்காரு. இப்படி பண்ணலாமா வேணாமா?
சரிங்க பார்த்துப்போம். இப்படி பண்ணோன்னு பண்ணலாமா? அதுனால தான் அன்பட்டு கூட தெரிய மாட்டேங்குது. அதனால மைக்கெலாம் பேசி பார்த்தேன், பேச முடியல. சரி அவரே வந்துட்டாரு. ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறாரு? நம்மளும் கொஞ்சம் தேவை. நம்மகிட்டே ஒரு நாளாக இருக்குது, பேக்கிட்ட ஃபீவர் இருக்குது, கிராப்னால இருக்குது, மழை வேறு போய் திடீர்னு சொல்லியில் வருது. இதெல்லாம் அழிவே கிடையாது. இது என்ன மாதிரி சுற்றி வந்துடுமா? ஐயோ ஒரே சரி, இது ஆளி காணும். மட்டும் சேனல் போவோம். நம்மகிட்ட 2 ஃபீவில் இருக்குது. இது ஃபுல் பண்ணுறோம். இந்த வாட்டி நம்ம கரெக்டாக முட்டிக்கிறோம். 1 2 வந்துச்சு. இன்னும் 1 தான் தப்பாக போயிடுச்சு. சொல்லி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், ஒரு ஜென்ரேட்டர் முடிச்சிட்டோம். ஆளே காணும். அதோ இருக்கிறாரு. இவர் ஃபீவில் போட்டாரா இல்லை போடல கூட தெரியலையே. இது கடைசியாக ஃபீவிலே போட மாட்டார் நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு வீடு இருக்குது, நிறைய வீடு இருக்குது அங்கே. இந்த வீட்டில் போய் பார்ப்போம். இந்த வீட்டில் கிராப் இருக்குது, 2 கிராப் இருக்குது. இந்த வீட்டில் 2 கிராப் இருக்குது. ஆனால் ஃபீவல் தான் இல்லை. இப்போ அர்ஜென்ட்டாக ஃபீவல் தான் தேவைப்பட்டது. இன்னும் 2 ஜென்ரேட் தான், அதை முடிஞ்சிச்சுன்னா போதும். எனக்கு ஒரு லைட்டாக பயமாக்கு. வெளியே ஒருத்துக்கு ஸ்பீடாக போடுறாது. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வச்சுருக்கான். இங்கேயும் அதே 2 கிராப்பு தான் இருக்குது. இத்தனை வீடு வச்சுருங்க, ஒரு 2 ஃபீவில் வச்சு தான் கொஞ்சம் போயிடுவாங்க. இந்த வீட்டில் போய் பார்ப்போம். இது ஓகே. வச்சிருக்காரு. எண்ணெய் போட்டு தப்பாக போட்டேன். ஈப்பத்தில் ஈ போட்டேன். சரி அவரை விட்டுரும், அதை கண்டுக்காதீங்க. இப்போ கிராப் எடுத்தாச்சு. ஃபீவல் தான் கிடைக்கல. அந்த வீட்டுக்கும் போயாச்சு. வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இல்லை போயிட்டோம். மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? எங்கே இருக்கு? அப்படி அவங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தெரிஞ்சு நாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃபீவர் மட்டும் தேடுவோம். ஆப் இருக்கீங்க. இங்கே ஒரு ஃபீவர் இருக்குது. அதுதான், இன்னும் ஒரு ஃபீவர் கச்சா போதும். இன்னும் ஒரே ஃபீவில் கச்சா போதும். ஒரே ஒரு ஃபீவில். கிராப் இருக்குது. அதாங்க ஒரு இந்த ஃபீவில் இருக்குது. அது போதும். பேசாம அந்த ஃபீவில் அவர்கிட்ட கொடுத்துடலாமா? நம்மளே எத்தனை வரும்? அவருக்கும் ஃபீவில் போட்டாரா பண்ணாரா தெரில. சரிங்க, அவர் இங்கே வர சொல்லிடுவோம். வர சொல்லலாமா? என்ன பண்ணுறது? அதுக்கு நான் இப்படி எப்படியும் வந்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. ஆனால் சொல்லி வாய மூடில்
இவன் வந்து எனக்கு அவன் பேச விட்றானா சபா இதுக்கெல்லாம் போடுறதா என்ன சாதி கிடையாதுன்னு தெரியல. சரி பாய், நம்ம சுற்றினே நம்ம சொல்கிற வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது, பாட்டோடய இந்த கேம் முடியுது. ஏன்னா கொஞ்சம் இந்த கேமுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் கேம் விட்டே வெளியேறேன். சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டை சொல்லிட்டு சப்ஸ்கிரைப்